குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம் ஒரு மலையாள மூவி. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரீமேக்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரீமேக்குங்கிற விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீமேக்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு லாங்குவேஜில் ஹிட் ஆகிற படம் இன்னொரு லாங்குவேஜில் அந்த கதையை ரைட்ஸ் வாங்கி எடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் ரீமேக். பாபநாசம்னு சொல்லி கமலஹாசன் அவர்கள் நடித்து தமிழில் ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் பார்த்திங்கன்னா திருஷ்யம், மோகன்லால் நடித்த படத்தோட ரீமேக். மலையாளத்தில் சூப்பர் ஹிட்டான படம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மணி சித்திரத்தாள் மலையாளத்தில் ஹிட்டான படத்தை தான் பி.வாஸ் அவர்கள் தமிழில் சந்திரமுகின்னு சொல்லிட்டு எடுத்தார். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு லாங்குவேஜில் ஹிட்டானால் அதை கதையை காசு கொடுத்து விலைக்கு வாங்கி அடுத்த லாங்குவேஜில் எடுக்கிறதுக்கு பேர் தான் ரீமேக். அப்படி பார்த்திங்கன்னா இந்த திருஷ்யம் படம் பார்த்திங்கன்னா 13 மொழிகளில் ரீமேக் ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா திருஷ்யம் 2 வந்திருக்கு. சித்து ஜோசப் இயக்கத்தில் பார்த்திங்கன்னா திருஷ்யம் 2 வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா மோகன்லால், மீனா மற்றும் சிலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூவை பார்க்கலாம். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்திங்கன்னா, படத்தோட ஓப்பனிங் சீன் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்திங்கன்னா, மோகன்லால் அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே அந்த பணத்தை அதாவது அந்த பையன் வருணோட பணத்தை புதைச்சிக்கிட்டு இருக்காரு. அதை ஒருத்தன் ஓடி வரான். அந்த பக்கம் இருட்டுக்குள்ளே ஓடி வரவன் பார்த்துட்றான். பார்த்தோன்னே அவனை என்ன பண்ணிடுறாங்கன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் ஒரு கொலை பண்ணியிருக்கான். அவனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிடிச்சிட்டு போனதுக்கப்புறமா கதை நார்மலாக அப்படியே போய்கிட்டே இருக்குது. இவர் ஃபேமிலி பற்றின விஷயங்கள் இப்படியே போய்ட்டு இருக்கும்போது சில ஆட்டோக்காரனுங்களாம் பேசிக்கிறாங்க. அந்த கேஸ் என்னாச்சு அப்படி இப்படின்னு, பாடி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்படி கதை ட்ராவல் ஆகும்போதே பார்த்திங்கன்னா இந்த 6 வருடங்களுக்கு பிறகுன்னு சொல்லி டைட்டில் கார்டில் போட்டுறாங்க. அந்த ஒரு சீன் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அன்றைக்கி நைட்டு அந்த மோகன்லாலை ஒரு கட்டடத்தில் வச்சு பார்த்தான் பாருங்க. அவன் ரிலீஸ் ஆகி வந்துடான். வந்ததுக்கப்புறமா அவன் சார்ஜ் குட்டியை பற்றி அந்த டீ கடையில் பேசுகிறாங்க. இந்த மாதிரி சார்ஜ் குட்டின்னு மோகன்லாலை பற்றி பேசும்போது என்னென்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு வெளியில் பார்த்தா ஒரு பெரிய சவுண்டு ஒன்று கேட்குது. ஆட்டோ ஒன்று கவுந்து கிடக்க. அதை அப்படியே அந்த இதை யாருமே கவனிக்காம விட்றாங்க. இவன் கேட்டதுக்கு அந்த டீ கடைக்கார் பதில் சொல்லாமல் விட்றாரு. இப்படியே கதை போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த டீ கடைக்கு அவன் வரும்போது ஒரு அறிவிப்பை வெளியிடறாங்க. இந்த மாதிரி பணம் கொடுக்குறதா போலீஸ்காரங்க அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆட்டோக்காரங்க டீ குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது இவன் யோசித்து பார்க்குறான். இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி நான் உயர் அதிகாரிகிட்ட பேசன்னு சொன்னோன்னே அவங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அரேஞ்ச் பண்ணோடனே இவன் எனக்கு 5 லட்ச ரூபா வேணும்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு போலீஸ்காரங்க இல்லைங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 லட்சம் தரதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு அந்த பையனோட வருணோட அம்மா அப்பா ஆசா சரத்து அவரோட ஹஸ்பண்டை அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து வர வைக்கிறாங்க. அவங்க வந்த உடனே அந்த பணத்தை இவங்ககிட்ட கொடுத்த உடனே இவன் சொல்கிறான் இந்த மாதிரி பாடி போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்குதுன்னு சொன்ன உடனே எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. அதிர்ச்சி ஆகிட்டு அங்கே தோண்டி பார்க்குறாங்க. தோண்டி பார்த்ததுக்கப்புறம் பாடி கிடைக்கிது. அதாவது எலும்பு கூடுகள் கிடைக்கிது. அதுக்கப்புறம் என்னாச்சு, மோகன்லாலில் போலீஸ் அதிகாரிகள் தண்டிச்சாங்களா, அந்த பாடியிலேருந்து டிஎன்ஏ ரிப்போர்ட்லாம் எப்படி எடுத்தாங்களா இல்லையாங்கிறதான், மோகன்லால் தண்டிக்கப்பட்டாரா இல்லையாங்கிறதான், இல்லை அவர் அந்த கேஸ்லேருந்து வெளியே வந்தாரா இல்லையாங்கிறதான் இந்த படத்தோட முழு நீள திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்னா, படத்தோட கதையும் சரி திரைக்கதையும் சரி அடுத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு விறுவிறுப்பாகவே ட்ராவல் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படத்தோட ரீரெக்கார்டிங் அதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் படத்தில் ஓப்பன் ஆகக்கூடிய சில ட்விஸ்ட்டுகள், அதாவது திரைக்கதையில் ஓப்பன் ஆகக்கூடிய சில ட்விஸ்ட்டுகள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த மூவி பார்த்திங்கன்னா திருஷ்யம் 2 மூவி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு நல்ல தரமான மலையாள மூவி. நீங்கள் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், புரியும். இந்த படம் பார்த்திங்கன்னா திரையரங்கில் ரிலீஸ் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே ஓடிடி தளத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட படம் பார்த்தாலும் புரியும், சப்டைட்டில் இல்லாமல் பார்த்தாலும் கதை கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ரொம்ப நல்ல படம். நான் பண்ண இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ரிவ்யூ பிடிக்கல தாராளமாக இந்த வீடியோவை அன்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்திகளோடையோ மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு மிக்க நன்றி.